கடன் வாங்காதீர். கட்டுரை முனைவர் மௌலவி நு அப்துல் ஆதி பாக்கவி. இனிய திசைகள் ஆகஸ்ட் 2024 இதழில் இடம்பெற்ற கட்டுரை. கடந்த காலங்களில் பெரும்பாலானோரிடம் சிறு சேமிப்பு பழக்கம் இருந்தது. தற்போது அது குறைந்துள்ளது. அதனால் கடந்த காலங்களில் கடன் வாங்குவோர் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. இன்று சேமிப்பு பழக்கம் குறைந்ததால் கடன் வாங்குவோர் எண்ணிக்கை மிகுந்துள்ளது. கடன்பட்டார் நெஞ்சம்போல் எனும் முதுமொழிக்கேற்ப வட்டிக்கு கடன் பெற்றோர் அதை வசூலிக்க வருபவரை கண்டுவிட்டால் அவர்களை அச்சம் கவ்விக்கொள்கிறது, பதற்றம் பற்றி கொள்கிறது. ஏனெனில் உரிய தவணை காலத்தில் கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் வசூலிக்க வந்தவன் கண்டபடி திட்டுவதையும் இகழ்ந்து பேசுவதையும் கேட்டுத்தான் ஆக வேண்டும். அது மட்டுமின்றி அக்கம்பக்கத்தார் பார்த்து கொண்டிருக்க அவன் திட்டுவதை கேட்கும்போது மானம் போகும், உயிரையே மாய்த்து கொள்ளலாமா என தோன்றும். கடந்த காலங்களில் கடன் பெறுவது மிகவும் சிரமமாக இருந்தது. தற்காலத்தில் கடன் பெறுவது மிகவும் எளிது. ஏன், நாமே கேட்காவிட்டாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கடன் வாங்கி கொள்ளுமாறு நம்மை தூண்டுகின்றார்கள். தொடர்படியாக குறுஞ்செய்தி அனுப்புகின்றார்கள். கடனை வாங்கும் வரை நம்மை அந்த தனியார் வங்கிகள் விடுவதில்லை. ஏனெனில் கடந்த காலங்களில் கடனை திருப்பி கொடுக்கும் போது வாங்கிய பணத்தை மட்டும் கொடுத்தால் போதுமானது. அதை ஒரு உதவியாக செய்து வந்தனர். அதனால்தான் அதனை கைமாற்று என்று அழைத்து வந்தனர். ஒருவர் தம்மிடம் உள்ள பணத்தை வேறொருவருக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு கொடுத்துவிட்டு அதை திரும்ப பெற்றுக்கொள்வதுதான் கைமாற்று ஆகும். ஆனால் தற்காலத்தில் வட்டிக்குத்தான் கடன் கொடுக்கப்படுகிறது. எனவே அது ஒரு வியாபாரமாக கருதப்படுகிறது. அதனால்தான் நாமே கேட்காவிட்டாலும் ஒவ்வொரு வங்கியும் நம்மீது வலிந்து கடனை திணிக்க பார்க்கிறது. அதன் மூலம் நம்மிடமிருந்து வட்டி வாங்கி சம்பாதிக்க முனைகிறது. அவர்களிடமிருந்து கடனை வாங்குகிற வரைதான் நம்மிடம் அவர்கள் கெஞ்சுவார்கள். கடன் வாங்கிவிட்டால் அவ்வளவுதான். அதன் பின் அவர்களின் பேச்சை நாம் கேட்க வேண்டும். அவர்கள் சொல்வதுதான் சட்டம், அவர்கள் போடுவதுதான் வட்டி. வங்கிகளின் வலியுறுத்தல்களால் கடனை வாங்கிய பலர் அதனை திருப்பி செலுத்த முடியாமல் அல்லாடுகின்றனர். அதை திருப்பி செலுத்தும் வகையில் வருவாய் இல்லை, அல்லது அந்தந்த மாதத்திற்கான செலவுகளை சமாளிக்கவே பணமெல்லாம் தீர்ந்து போய்விடுகிறது. பிறகு வாங்கிய கடனை எப்படி செலுத்த முடியும்? இத்தகையோர் படும்பாடு சொல்லி மாளாது. எனவே அன்பர்களே, திருப்பி செலுத்த இயலாது எனும் நிலையில் உள்ளோர் கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்களின் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அண்மையில் ஈரோட்டில் ஒரு குடும்பத்தினர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த இயலாததால் அக்குடும்பத்தில் உள்ள பெண்மணி தம் 2 மகள்களுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்து கொன்றுவிட்டு தாமும் தற்கொலை செய்து கொண்டார். தந்தி செய்தி 20/7/2024. பெற்ற கடனை மாதந்தோறும் திருப்பி செலுத்த இயலாததால் உயிரை மாய்த்து கொண்டார் என்பது எவ்வளவு பெரிய சோகம்! அத்தோடு இஸ்லாமிய பார்வையில் இது எவ்வளவு பெரிய பாவம்! முஹம்மது இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது: நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அமர்ந்திருந்தோம். அப்போது அவர்கள் தம் தலையை வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள். பின்னர் தம் உள்ளங்கையை தம் நெற்றியில் வைத்தார்கள். பிறகு சுபஹானல்லாஹ், எவ்வளவு கடுமையானது இறக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். நாங்கள் அமைதியானோம், திடுக்குற்றோம். மறுநாள் ஆனபோது, அல்லாஹ்வின் தூதரே, இறக்கப்பட்டுள்ள கடுமையானது என்னவோ என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், எவன் கையில் என் ஆன்மா உள்ளதோ அவன் மீது ஆணையாக, ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டு பின்னர் உயிர் கொடுத்து கொல்லப்பட்டு பின்னர் உயிர் கொடுத்து கொல்லப்பட்டாலும் அவர் மீது கடன் இருந்தால் அதை அவர் நிறைவேற்றுகின்ற வரை சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள். நசை 4684. இறைவழியில் தம் உயிரை தியாகம் செய்து ஒரு தியாகி வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் அதற்கான பாவம் அவருக்கு மன்னிக்கப்படாது என்றால் சாதாரண மனிதர்களின் நிலை என்னவாகும்? அதிலும் அந்த பெண்மணி தம் 2 பெண் பிள்ளைகளை கொலை செய்துள்ளதோடு
தாமும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆக கடனை திருப்பிச் செலுத்தாத குற்றம், மகள்களை கொலை செய்த கொலை குற்றம், தற்கொலை செய்து கொண்ட குற்றம் என மூவகை குற்றங்கள் அப்பெண் மீது உள்ளன. இத்தனை குற்றங்களுக்கும் மூல காரணம் கடன் பெற்றதுதான். பொதுவாக கடன் பெற்றவர் உரிய நேரத்தில் அல்லது தவணை காலத்தில் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்த இயலாததால் அந்நேரத்தை சமாளிப்பதற்காக எதையாவது சொல்ல நேரிடுகிறது. அதாவது நாளைக்கு வா தருகிறேன் என்பார். ஆனால் அவர் நாளைக்கு வந்தால் எப்படி கொடுப்பார் என்று அவருக்கே தெரியாது. எனவே அது பொய்யாகும். இவ்வாறு கடன் பெற்றவர் பேசினால் பொய் பேசுவதும் வாக்கு மாற்றம் செய்வதும் அன்றாட நிகழ்வுகள். அதனால்தான் கடன் பெறுவதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் துஆ செய்யும் போது, இறைவா, பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவார்கள். இதை செவியுற்ற ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் கடன் படுவதிலிருந்து இவ்வளவு அதிகமாக பாதுகாப்பு தேடுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதன் கடன் படும் போது பொய் பேசுகிறான், வாக்குறுதி தந்து அதற்கு மாறு செய்கிறான் என்று பதிலளித்தார்கள். புகாரி 2397. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய கடனை பெறுவதில் இன்று போட்டா போட்டி நிலவுகிறது. கடனை வாங்கியாவது தம் மகளின் திருமணத்தை கோலாகலமாக நடத்திவிட வேண்டும் என்று கருதுகிற முஸ்லிம்கள் இருப்பதால் தான் அவர்கள் அதன் பின் சிரமப்படுகின்றார்கள். கடன் வாங்கியாவது வீட்டை கட்டிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் அதனை கட்டி முடித்துவிட்டு வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் அவ்வீட்டையே வேறொருவருக்கு விற்றுவிட்டு சென்று விடுகின்றார்கள். கடன் வாங்கியாவது குறிப்பிட்ட அந்த காரை வாங்கிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் கார் வாங்கிய சில மாதங்களில் அல்லது அடுத்த ஆண்டில் அதற்கான தவணை தொகையை திருப்பிச் செலுத்த முடியாததால் அந்த காரை இழக்கின்றார்கள். எனவே பிறர் ஒரு பொருளை வாங்கிவிட்டதால் அதை பார்த்து நாமும் வாங்கிவிட வேண்டும் என்று எண்ணுவது மிக பெரும் தவறாகும். வாகனங்கள், வீட்டு பொருள்கள், கைபேசிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட எதை வாங்க வேண்டுமானாலும் அவர்களே முன்வந்து மாதத்தவணையில் கொடுக்கின்றார்கள். மாதந்தோறும் பணம் செலுத்த முடியுமானால் வாங்குவதில் சிக்கல் இல்லை. சில மாதங்கள் கட்டிவிட்டு பிற மாதங்கள் கட்ட முடியாமல் போனால் அப்பொருளை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். இன்று நம்முள் பலர் மாதத்தவணையில் வீட்டையோ வாகனங்களையோ வாங்கிவிட்டு அதற்காக கணவனும் மனைவியும் ஓடோடி உழைத்து அந்த கடனை செலுத்துகின்றார்கள். அதனால் அவ்விருவரும் நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மாதந்தோறும் இஎம்ஐ தவணை தொகையை கட்ட வேண்டுமே என்ற கவலையும் பதற்றமும் அவர்களை அவ்வாறு ஓட வைக்கின்றன. எனவே வீடு வாங்குவோர், வாகனம் வாங்குவோர் மிகுந்த கவனத்துடன் திட்டமிடுவது அவசியமாகும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்க வேண்டும். இல்லையேல் வாழ்நாள் முழுவதும் சிரமப்பட நேரிடலாம். கடன் கொடுத்து உதவுங்கள் என்று நாம் பிறருக்கு உபதேசம் செய்யவும் அச்சமாக இருக்கிறது. ஏனெனில் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தும் பொறுப்புணர்வு அற்றவர்களாகவே பெரும்பாலோர் இருக்கின்றார்கள். இறைவனை அஞ்சி நம்பிக்கையோடு திருப்பிச் செலுத்துவோர் அரிதிலும் அரிதாகவே இருக்கின்றார்கள். வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தும் நோக்கம் இல்லாமலும் சிலர் கடன் வாங்குகின்றார்கள். தாம் நலமாக இருந்தால் போதும் என்ற சுயநல கொள்கை பலருக்கும் உள்ளது. பிறர் நலம் பேணுவோரும் பிறரின் உரிமைகளை பேணுவோரும் மிக மிக குறைவு. அந்த வகையில் பிறரிடமிருந்து வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தும் நோக்கமே இல்லாதோர் குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். கடனை நிறைவேற்றக்கூடாது என்ற முழுமையான எண்ணத்தோடு எந்த மனிதன் கடன் வாங்குகின்றானோ அவன் திருடனாக அல்லாஹ்வை சந்திப்பான். இப்னு மாஜா 2401. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், இறை நம்பிக்கையாளர்களே, உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அடைமான பொருள்களை அதன் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடும்படியும், மனிதர்கள் மத்தியில் நீங்கள் தீர்ப்பு கூறினால் பாரபட்சமின்றி நீதியாகவே தீர்ப்பளிக்குமாறும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். 4:58. கடன் வாங்காதீர் என்றுதான் சொல்கிறோமே தவிர பிறருக்கு கடன் கொடுக்காதீர் என்று சொல்லவில்லை.
பிறர் சிரமப்படும் போது அவர்களுக்கு கடன் கொடுத்து உதவுவது மிக பெரும் நன்மையாகும். அது மட்டுமின்றி கடன் பெற்றவர் அதனை குறிப்பிட்ட தவணை காலத்தில் திருப்பி செலுத்த முடியாவிட்டால் அவருக்கு அவகாசம் கொடுப்பதும், சில நேரங்களில் கொடுத்த கடனை தள்ளுபடி செய்வதும், அடுத்தடுத்து கடன் கொடுப்பதும் அறச்செயலாகும். இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாவது, ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு 2 தடவை கடன் கொடுத்தால் அதில் ஒரு தடவை தர்மமாக ஆகாமல் இருப்பதில்லை. இப்னு மாஜா 2421. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அத்தகைய கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுவோம். கடன் வாங்காமல் நம்மிடம் இருப்பதையே செலவு செய்வோம். சிக்கனமான வாழ்க்கையை மேற்கொள்வதே சீரான நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அத்தகைய பாதுகாப்பான நிம்மதியான வாழ்க்கையை வல்லோன் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக.